Good afternoon, students. Today we are going to learn about Unit 5, Chapter 16, Sharing Digital Photos. Exploring online photo editing application. Cloud applications works up by uploading your photos to the editing site first. You then make the editing you want by clicking a quick fix button. Your edited photos is then downloaded back to your computer. Adobe Photoshop Express. Photoshop Express is a kind of quick and dirty versions of full-featured Photoshop CS with all the basic editing controls. You start using Photo Express by uploading those photos you want to edit. Your uploaded photos appears in the online library. To edit a photo, double-click that photo in the library. The Photoshop Express editing window offers a variety of different editing options. Adobe lets you store up to 2 GB of photos. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆன்லைன் ஃபோட்டோ எடிட்டிங் அப்ளிகேஷன். இந்த ஆன்லைன் ஃபோட்டோ எடிட்டிங் அப்ளிகேஷனில் என்ன பண்ணணும்னா எந்தெந்த ஃபோட்டோவை நீ எடிட் பண்ணணுமோ அதை முதல் ஃபோட்டோ எடிட்டிங் அப்ளிகேஷன்ஸுக்கு அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிவிட்டு குயிக் ஃபிக்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை நீ கிளிக் பண்ணிட்டா போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோட்டோஸில் என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணணுமோ அதுவே சேஞ்ச் பண்ணிடும். சேஞ்ச் பண்ண பிறகு நம்ம எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி நம்ம சிஸ்டத்தில் சேவ் பண்ணிக்கலாம். அல்லது ஃபோட்டோவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அந்த வெப்சைட்ஸ்லேயும் நம்ம ஸ்டோர் பண்ணவும் செய்யலாம். இப்போ அந்த ஃபோட்டோ எடிட்டிங் அப்ளிகேஷன்ஸ் நிறைய வெப்சைட்ஸ் ப்ரொவைட் பண்ணுது. அதில் ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸை பற்றி பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அடாப் ஃபோட்டோஷாப் எக்ஸ்ப்ரெஸ். இந்த அடாப் ஃபோட்டோஷாப் எக்ஸ்ப்ரெஸில் யார் வேணாலும் எப்படிப்பட்ட ஃபோட்டோஸையும் வித்தின் செகண்ட்ஸில் ஈஸியாக அந்த கரண்ட்டாக எடுத்த ஃபோட்டோ மாதிரி கொண்டு வர முடியும். அப்படின்னா பழைய ஃபோட்டோ, தண்ணி நனைஞ்சி போனது, செதலரிச்சு போனது, அந்த ஃபோட்டோ நிறையா போர்ஷன்ஸ் அழிஞ்சு போனது, இந்த மாதிரியான ஃபோட்டோஸையும் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபோட்டோ எக்ஸ்ப்ரெஸில் யார் வேணாலும் ஈஸியாக பண்ண முடியும். அடுத்து இந்த ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணணுன்னா நீ என்ன பண்ணணும், அந்த எடிட் பண்ண வேண்டிய ஃபோட்டோஸை ஃபோட்டோஷாப் எக்ஸ்ப்ரெஸ்க்கு நீ அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ண உடனே அந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கான ஆன்லைன் லைப்ரரிஸ் ஓப்பன் ஆகும். அதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதில் உனக்கு தேவைக்கேற்ற மாதிரி எந்தெந்த ஃபியூச்சர்ஸ் வேணுமோ அதை யூஸ் பண்ணி நீ எடிட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ஃபோட்டோ அடாப் ஃபோட்டோஷாப்பில் 2 GB வரையில் நீ என்ன பண்ணிக்கலாம், எடிட் பண்ண ஃபோட்டோஸை அல்லது எந்த ஃபோட்டோஸ் வேணாலும் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கு. பேசிக் crop, rotate, autocorrect, expose, red eye removal, touch up, color saturation control, tuning, white balance, highlight, fill light, sharpen, soft focus, effect, pop-up color, change hue, black tint, sketch and distortions. Photoshop Express is integrated with Flickr, so you can upload your edited photos to the Flickr site with minimum fuss and muss. நம்ம முதலே பார்த்தோம், ஃபோட்டோஷாப் எக்ஸ்ப்ரெஸில் ஃபோட்டோ எடிட்டிங்கில் ஆன்லைன் லைப்ரரிஸ் இருக்குது. அதில் என்னெல்லாம் இருக்குன்னா பேசிக், டியூனிங், எஃபெக்ட். பேசிக்கில் என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னா க்ராப்புன்னா எந்த போர்ஷன் உனக்கு வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணுறத க்ராப்புன்னு சொல்கிறோம். அடுத்து ரொட்டேட்டுன்னு சொல்லும்போது நீ ஃபோட்டோவை எந்த டைரக்ஷன்ஸ்க்கு வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆட்டோ கரெக்டுன்னு நீ கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ன பண்ணிடும், அந்த ஃபோட்டோஸில் என்னெல்லாம் எடிஷன் வேணுமோ அதுவே பண்ணிடும். எக்ஸ்ப்ளோஷன்ஸ்ன்னு கொடுக்கும்போது அந்த கலர் பிரைட்னஸ் எஃபெக்டோட அதை ப்ரொவைட் பண்ணி தரும். இப்போ கரண்ட்டாக அந்த ஃபோட்டோ எடுத்த மாதிரியான எஃபெக்ட் ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். சில ஃபோட்டோஸில் கண்ணுக்கு பக்கத்தில் ரெட் கலரில் இருக்கும். அந்த மாதிரி ரெட் கலரில் இருக்க ரெட் ஐ ரிமூவ் பண்ணுறது. அடுத்து மங்கலாக இருக்க ஃபோட்டோஸ்க்கு டச் அப் கொடுக்குறது.
அடுத்து கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த பேசிக் ஆப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. டியூனிங்கில் என்னெல்லாம் பண்ணிக்கலான்னா ஒயிட் பேலன்ஸ்னு சொல்லும்போது அந்த வெள்ளை கலர் வந்து அதில் ஆட் பண்ணுறது. அடுத்த ஹைலைட் இம்பார்ட்டண்ட்டான போர்ஷன்ஸை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு. ஃபில் லைட்டுன்னு சொல்லும்போது இருட்டில் எடுத்த ஃபோட்டோவும் நல்லா ப்ரைட்டாக வெளிச்சத்தில் எடுத்தது மாதிரி கொண்டு வரலாம். அடுத்து பிக்சர்ஸை கிளியராக இல்லாத பிக்சர்ஸை நல்லா ஷார்ப்பாக எக்ஸாக்ட் இமேஜ் கொண்டு வரவும் முடியும். சாஃப்ட் டச்சுன்னு சொல்லும்போது கலர் மங்கலாக இருக்கிறத அல்லது அந்த ஃபேடாகி இருக்கிறத எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இந்த சாஃப்ட் ஃபோக்கஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். எஃபெக்ட்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னா பாப்அப் கலர், ஒரே பிக்சரை டிஃப்ரெண்ட் கலர்ஸில் எடுக்கிறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்குது. அடுத்து சேஞ்ச் ஹியூன்னு சொல்லும்போது அந்த ஃபோட்டோஸோட கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்குது. கலர் ஃபோட்டோவை பிளாக் அண்ட் ஒயிட்டாக கொண்டு வரலாம் அல்லது ஸ்கெட்சில் வரைஞ்சது மாதிரி. ஃபோட்டோஸில் ஏதாவது சிதைவுகள் இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த எஃபெக்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோட்டோஷாப் எக்ஸ்ப்ரெஸ் வந்து ஃப்ளிக்கர் கூட இன்டகிரேட் ஆகியிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடிட் பண்ண ஃபோட்டோஸை ஃப்ளிக்கர்ஸில் வச்சும் ஈஸியாக வித்தின் செகண்ட்ஸில் நம்ம அதை எடிட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபோட்டோஃப்ளெக்ஸ் இந்த வெப்சைட்டில் எந்த ஃபோட்டோவை உனக்கு எடிட் பண்ணணுமோ அதை நீ என்ன பண்ணணும், அப்லோட் பண்ணும்போது அந்த ஃபோட்டோஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேபாக ஓப்பன் ஆகும். இதில் 3 டைப் ஆஃப் டேப் இருக்குது. பேசிக் டேப், அதர் டேப், ஸ்பெஷல் எஃபெக்ட் டேப்ஸ் இருக்குது. அதில் அந்த டேப்பில் உனக்கு ஃபோட்டோஸ் எடிட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பேசிக் டேப் நீ ஆப்ஷனை செலக்ட் பண்ணேன்னா என்னெல்லாம் ஃபெசிலிட்டி இருக்குன்னா ஆட்டோ ஃபிக்ஸ், ரெட் ஐ, க்ராப், ரீசைஸ், ரொட்டேட், ஃப்ளிப், அட்ஜஸ்ட் அண்ட் கான்ட்ராஸ்ட். ஆட்டோ ஃபிக்ஸ்ன்னு சொல்லும்போது அந்த ஆட்டோ ஃபிக்ஸ்ன்னு நீ செட் பண்ணிட்டா போதும் ஆட்டோமேட்டிக்காக நீ அப்லோட் பண்ண ஃபோட்டோஸ்க்கு என்னெல்லாம் எடிஷன்ஸ் வேணுமோ அதுவே பண்ணிடும். அடுத்து ஃபிக்ஸ் ரெட் ஐன்னு சொல்லும்போது கண்ணுக்கு ரெட் கலர் மாதிரி வேணும்னா அது செட் பண்ணிக்கலாம். அடுத்து தேவையான போர்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். சைஸை பெருசாக்கிக்கலாம். தேவையான டைரக்ஷன்ஸ்க்கு ரொட்டேட் பண்ண முடியும். தேவைக்கு ஏற்ற மாதிரி கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த ஃபோட்டோஃப்ளெக்ஸரில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. Other tab lets you apply special effects, decoration, animations and distortions. The layer tab even lets you use multiple layers for editing and effects. Penic basic editing functions are autofix, crop, resize, exposures, color, sharpen and red eye removal. You can also apply a variety of special effects like black and white, spike, night vision, pencil sketch, flame grains by clicking the create tab. Click the button to apply a given effect. ஃபோட்டோஃப்ளெக்ஸரில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டேப் வந்து அதர் டேப். இந்த அதர் டேப்பில் நிறைய ஸ்பெஷல் எஃபெக்ட் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இதில் என்னெல்லாம் பண்ணிக்கலான்னா சாதாரண ஒரு ஃபோட்டோவை, ப்ளெயினாக இருக்கக்கூடிய ஃபோட்டோவை டெக்கரேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இதில் அனிமேஷன் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்குது. டிஸ்டார்ஷன்ஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. அது போக அடிஷ்னலாக லேயர் டேப்பில் என்னெல்லாம் பண்ணிக்கலான்னா மல்டிபிள் லேயர்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். மல்டிபிள் லேயர்ஸ்ன்னு சொல்லும்போது சில ஃபோட்டோவை பார்க்கும்போது ஒரு சைடில் வச்சு பார்க்கும்போது ஒரு இமேஜ் டிஸ்பிளே ஆகும், இன்னொரு சைடில் பார்க்கும்போது இன்னொரு இமேஜ், அடுத்து அந்த தண்ணி ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இல்லை காட்டுக்குள்ளே நிற்கிற மாதிரி இந்த மாதிரியான ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இங்கே நிறையா எத்தனை லேயர்ஸ் வேணாலும் இன்சர்ட் பண்ணி இந்த அனிமேஷன்ஸ் எஃபெக்டை வந்து இதில் ஈஸியாக ப்ரொவைட் பண்ணிக்க முடியும். பீனிக் இந்த வெப்சைட்டில் என்னெல்லாம் இந்த அப்ளிகேஷனில் என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னா ஆட்டோ ஃபிக்ஸு, க்ராப், ரீசைஸ், எக்ஸ்ப்ளோஷர், கலர், ஷார்பன், ரெட் ஐ ரிமூவல், இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குது. ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னா பிளாக் அண்ட் ஒயிட் கலர் ஃபோட்டோவை பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிக்கலாம். அடுத்த சாதாரண ஒரு ஃபோட்டோவை
அந்த நைட்டில் எடுத்தால் என்ன மாதிரியான எஃபெக்ட் வரும், எஃபெக்ட் கொண்டு வர முடியும். சின்ன சின்ன போர்ஷன்ஸ்லேயும் அந்த டாட்ஸாக கலர்ஸ் கொடுக்கறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், க்ரியேட் டேப்ன்ற அந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணிட்டா போதும். இதில் என்னென்ன எஃபெக்ட் வேணுமோ இதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம எடிட் பண்ணக்கூடிய ஃபோட்டோவில் என்னெல்லாம் அந்த எடிஷன்ஸ் எல்லாம் பண்ணுறோமோ பண்ணி முடிச்சுட்டு அப்ளைன்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டா போதும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்னெல்லாம் சேஞ்சஸ் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே அந்த பிக்சரில் அப்ளை ஆகும். Picture to Life. Picture to Life offers a combination of basic editing and special effects. The basic editing options includes crop, resize and rotate. Adjustments for brightness, color, contrast, color. Special effects includes edge, fades, Gaussian blur, emboss, pixelate. Picture to Life lets you create colleagues and animated GIF files from your photos. Pfix. In Pfix, basic options at the top of the page. You can resize or crop your photos or add border, text or various special effects. Applying an effect is as easy as clicking the thumbnail for that effect. There are no slider or controls to adjust. Picture to Life. Picture to Lifeல என்னெல்லாம் ஃபெசிலிட்டி இருக்குன்னா, பேசிக் எடிட்டிங் ஃபெசிலிட்டியும் ஸ்பெஷல் எஃபெக்ட்டும் ரெண்டுமே சேர்த்து கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேசிக் எடிட்டிங் ஆப்ஷன்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னா, க்ராப் பண்ணலாம், ரீசைஸ் பண்ணலாம், ரொட்டேட் பண்ணலாம், கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், அடுத்த கான்ட்ராஸ்ட் கலர் செட் பண்ண முடியும். ஸ்பெஷல் எஃபெக்டில் என்னெல்லாம் இருக்குன்னா, அந்த எட்ஜ் ஃபேடுன்னு சொல்லும்போது ஃபோட்டோஸில் ஓரங்கள்லாம் அந்த சிதைவுகள் ஏற்பட்டிருக்கும்ல அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு. Gaussian blurன்னு சொல்லும்போது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மாதிரி அதில் அந்த நிறைய டாட்ஸ் கிரெயின்ஸாக இருக்கிறது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஸ்மூத்தான ஒரு இமேஜ் மாதிரி கொண்டு வரதுக்கு, அதை எம்போஸ் பண்ணுறது, பிக்சலேட் பண்ணுறது, இந்த மாதிரியான எஃபெக்டிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த ரெண்டு ஃபெசிலிட்டிஸும் பேசிக் எடிஷனும் ஸ்பெஷல் எஃபெக்ட் இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி பிக்சர் டூவில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி பிக்சர் டூவில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஃபோட்டோஸ் அல்லது கொலீக்ஸோட ஃபோட்டோஸை அனிமேட் பண்ணி ஜிஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. பிஃபிக்ஸ் அந்த வெப்சைட்டில் என்ன எப்படி இருக்கும்னா, அந்த பேஜ் பிஃபிக்ஸ் அந்த பேஜை நீ ஓப்பன் பண்ணும்போது அதுக்கு டாப்லே எல்லா எடிட்டிங் ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். என்னெல்லாம் இருக்குன்னா, ரீசைஸ், க்ராப் இருக்கும். அடுத்து உன்னோடைய ஃபோட்டோஸுக்கு நீ பார்டர் வேணும்னா பார்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ்குள்ளே டெக்ஸ்ட் மெசேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் எங்கேயாவது ஒரு டூரோ பிக்னிக் அங்கே போகும்போது அந்த ஃபோட்டோ எடுத்துகிறப்ப ஃபோட்டோ கீழே இது எந்த லொக்கேஷனில் எப்போ எடுத்தது, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் நம்ம ஆட் பண்ணி வச்சுருந்தோன்னா எத்தனை வருஷம் கழித்து பார்த்தாலும் அப்போ அதை ஞாபகப்படுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்குது. நிறைய ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. தம்பனெயில்ன்ற அந்த ஆப்ஷனை நீ கிளிக் பண்ணிட்டா போதும், நீ என்னெல்லாம் எஃபெக்ட்ஸு க்ரியேட் பண்ணியிருக்கோ அது எல்லாமே அதில் அப்ளை ஆகும். இதில் ஸ்லைடர் கண்ட்ரோல் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இதில் கிடையாது. ப்ரீலோடர். First you have to log in to your Flickr account to access the Preloader editor. Second, Preloader offers a variety of professional editing tools not found on other editing sites such as Layer, Curve, Histogram. After you log in, you are shown a list of all photos you have previously uploaded to Flickr. You can then edit these photos using either the basic interface or advanced tools.
After you have edited a photos, you can then replace the previous versions of Flickr with the newly edited version. ப்ரீலோட் ப்ரீலோட் இந்த அப்ளிகேஷனை நீ ஆக்சஸ் பண்ணணுன்னா முதல்ல என்ன பண்ணியிருக்கணும், ஃப்ளிக்கர் அக்கௌண்ட்டுக்குள்ளே நீ லாகின் ஆகணும். ஃப்ளிக்கர் அக்கௌண்ட்டுக்குள்ளே நீ லாகின் ஆனால் தான் என்ன பண்ண முடியும், ப்ரீலோடர் அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ண முடியும். அடுத்து இந்த ப்ரீலோடர் அப்ளிகேஷனில் அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க ஃபோட்டோ ப்ரொஃபஷ்னல்ஸ்க்கு தேவையான அந்த எடிட்டிங் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இந்த ப்ரீலோடரில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மற்ற எந்த அப்ளிகேஷன்லேயும் இல்லாத ஃபியூச்சர்ஸ் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது என்னெல்லாம் இருக்கும்னா லேயர்ஸ், கர்வு, ஹிஸ்டோகிராம் இந்த மாதிரியான அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் ஒரு ப்ரொஃபஷ்னலுக்கு தேவையான எல்லா ஃபியூச்சர்ஸும் அந்த ப்ரீலோடர் அந்த வெப்சைட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த ப்ரீலோடருக்குள்ளே நீ லாகின் ஆனதும் நீ ஏற்கனவே எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் ஃப்ளிக்கர் வெப்சைட்டில் ஆட் பண்ணியிருந்தியோ அது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆன பிறகு உனக்கு எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணணுமோ அதை நீ என்ன பண்ணிக்கணும், செலக்ட் பண்ணிவிட்டு இதில் எடிட் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணியும் நீ எடிட் பண்ணிக்கலாம், அல்லது அட்வான்ஸ் டூல்ஸ் யூஸ் பண்ணியும் நீ ஃபோட்டோஸை எடிட் பண்ணிக்க முடியும். எடிட் பண்ணி முடித்த பிறகு என்ன பண்ணிக்கலாம், லாஸ்ட்டாக நீ எதை சேவ் பண்ணியோ அந்த லாஸ்ட்டாக எதை எடிட் பண்ணியிருக்கியோ அதை சேவ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கு. பழைய ஃபோட்டோவை டெலீட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நீ சேவ் பண்ண புது ஃபோட்டோவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டி ப்ரீலோடரில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. In Fix editing interface, the basic editing options are available via buttons to the left of the main picture. Fix lets you rotate, crop, or flip a photo. You can also adjust color, make the photo black and white or spike tone, and text or cartoon bubbles, and apply varieties of special effects. Pixnet offers a button-oriented editing interface. You apply any effect by clicking the button to the left of the picture. Snapshot. You get all the basic editing control: tint, exposure, contrast, saturation, hue, sharpness, color, resize, and special effect. Snapshot let you edit really large image up to 10 MB in size or 5000 into 5000 pixels. Fix இந்த அப்ளிகேஷனில் நீ என்ன பண்ணிக்கலான்னா பேசிக் எடிட்டிங் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி அந்த ஃபோட்டோஸில் என்னெல்லாம் எடிஷன்ஸ் பண்ணணுமோ பண்ணிக்கலாம் இதில். அல்லது அந்த பட்டன் பிக்சருக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடில் எடிட்டிங் ஆப்ஷன் பட்டன்ஸ் இருக்கும், அந்த பட்டன்ஸை யூஸ் பண்ணியும் நீ ஃபோட்டோவை எடிட் பண்ணிக்க முடியும். அண்ட் பிக்சலேட்டில் என்னெல்லாம் பண்ணிக்கலான்னா ரொட்டேட் பண்ணலாம், க்ராப் பண்ணலாம், ஃப்ளிப் பண்ணலாம் ஃபோட்டோஸை. அடுத்து கலர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்குது. ஃபோட்டோவை பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் கார்ட்டூன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், பபிள்ஸ், இந்த மாதிரியான நிறைய ஸ்பெஷல் எஃபெக்ட் ஃபெசிலிட்டிஸ் ஃபிக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அடுத்து ஃபிக்ஸ்னேட்டில் எல்லாமே எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே பட்டன்ஸாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உன்னுடைய பிக்சர் டிஸ்பிளே ஆகும், பிக்சருக்கு சைடில் எல்லா பட்டனுமாக இருக்கும். என்ன இந்த இப்போ க்ராப் பண்ணணுன்னா அது பட்டனாக இருக்கும், அந்த பட்டனை யூஸ் பண்ணி க்ராப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் பட்டன் ஓரியன்டாக இருக்கும். ஸ்னிப்ஷாட்டில் பேசிக் எடிட்டிங் கண்ட்ரோல் என்னெல்லாம் இருக்குன்னா டிண்ட்டு, எக்ஸ்ப்ளோஷர், கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன், ஹியூ, ஷார்ப்னஸ், க்ராப், ரீசைஸ், ஸ்பெஷல் எஃபெக்ட், இது எல்லாமே பேசிக் எடிட்டிங் ஆப்ஷன்ஸ்லேயே ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அடுத்து இதில் இந்த ஸ்னிப்ஷாட்டில் வேறு எந்த அப்ளிகேஷன்லேயும் இல்லாத அடிஷ்னல் ஃபியூச்சர் என்னென்னா எவ்வளோ பெரிய ஃபோட்டோஸாக இருந்தால், எவ்வளோ பெரிய சைஸ் ஃபோட்டோஸாக இருந்தாலும் ஈஸியாக அதில் எடிட் பண்ண முடியும். 10 MB அளவுக்குள்ள ஃபோட்டோஸை அல்லது 5000 into 5000 பிக்சல்ஸ் லெவல் சைஸில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸையும் ஈஸியாக இந்த ஸ்னிப்ஷாட்டில் வச்சு எடிட் பண்ணிக்க முடியும்.